ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியசுராஸ் ஹட். இது ஏப்ரல் 15th ஈவினிங் போல் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தோம். அப்போ தான் ஃப்ரீசரில் இந்த டோ வந்துட்டு ரொம்ப நாளாக தூங்கிட்டு இருந்துச்சு. சரி, எக்ஸ்பிரி டேட்டும் நியர் ஆகிடுச்சு. அதனால் அதை வச்சு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். பார்த்தா வீட்டில் எதுவுமே இல்லை. இருக்கிறத வச்சு பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. கீழே அந்த பீட்சா பேஸ் சாஸுமே இல்லை. இது வந்து கெச்சப் தாங்க, டொமேட்டோ கெச்சப்பு. அது மேலே வந்துட்டு மில்கி மிஸ்ட்டோட இந்த சீஸு, அப்புறம் அது மேலே ஆனியன் கொஞ்சமாக போட்டு வச்சாச்சு. அப்புறம் அது மேலே கொஞ்சமாக கேப்சிகம் வச்சு, எப்பயுமே வீக்லி 2 டேஸ் வந்து இங்கே ஸ்வீட் கார்ன் இருக்கும். அதனால அது கொஞ்சம் போட்டாச்சு. அது மேலே மறுபடியும் நல்லா சீஸ் தூவியாச்சு. அது மேலே வந்துட்டு கொஞ்சமாக கெச்சப்பு, அப்புறம் ஸ்ப்ரிங்கிள் பண்ண எதுவுமே இல்ல. அதனால இந்த பாஸ்தா பவுடர் மாரி இதில் மேகியில் வரும். அத வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. அப்புறம் அது மேலே கொஞ்சமாக கெச்சப் போட்டாச்சு. போட்டுட்டு எல்லாமே மறந்துருச்சு. டைமிங் எல்லாமே ரொம்ப நாள் ஆனதுனால, ஓடிஜி டைம் என்ன வைப்போங்கிறது. அதனால ஒரு குத்து மதிப்பா பண்ணோம். பட் அவுட்புட் நல்லாவே வந்திருந்துச்சு. ப்ரீ ஹீட் வந்து 5 மினிட்ஸ் வச்சுருந்தோம். அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணோம். எங்களுக்கு வந்து நல்லாவே வெந்திருந்துச்சு. நார்மலா நம்ம பீஸா பேக் பண்ணும்போது நார்மலா தெரிஞ்சுக்க வேண்டியது பேசிக்கா வெந்துருச்சா அப்படிங்கிறது, அது நம்ம தோசைக்கல்ல செஞ்சாலுமே அடியில இருக்க டோ வந்துட்டு நல்லா வந்து குக் ஆயிருந்திருக்கும். நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கும். அதேமாதிரி இந்த சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆயிருந்திருக்கணும். இன்கேஸ் நம்மளுக்கு ஒரு வேளை நல்லா மெல்ட் ஆகல, வேகலைன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாரி டைமிங் மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். டேஸ்ட் வைஸ் நல்லா வெந்திருந்துச்சு. டேஸ்ட்டாவும் சூப்பராவும் இருந்துச்சு. ஆனா நான் தான் சாப்பிட மாட்டேன். எனக்கு பீட்சா பெருசா பிடிக்காது. ஹஸ்பண்ட் விரும்பி சாப்பிடுவாரு. அம்மா வீட்ல இருக்கப்ப நார்மலா அண்ணாக்கு இந்த மாரி ஏதாவது புதுசா ட்ரை பண்ணி குடுப்பேன். அவன வச்சு டெஸ்ட் பண்ணுவேன். இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இங்க வந்து ஹஸ்பண்ட் இந்த மாரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டா இருந்தா செய்றேன்னு சொன்னா, "சரி பண்ணு, நான் டேஸ்ட் பண்றேன்" அப்படின்னுவாரு. அதனால இந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு ட்ரை பண்ணிட்டுருப்போம். அ நல்லா சீஸியா வந்திருந்துச்சு. ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாரு. டேஸ்ட் வைஸுமே எதுவுமே சேஞ்ச் ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்களும் இந்த மாரி வீட்ல இருக்கிறத வச்சு ஏதாச்சும் பண்ணி, ஆனா அவுட்புட் வந்து இத நம்ம நார்மலா செய்றத விட சூப்பரா வந்திருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு போல எங்க பக்கத்துல இருக்க வடபத்திரகாளியம்மன் கோயில்ல பூ போடுறாங்கங்க. இது வந்து இந்த கோயிலுமே எனக்கு க்ளோஸ் டூ ஹார்ட் தான். ஏன்னா இந்த கோவில் வந்து ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த கோயில் ஓப்பன் பண்ணாங்க. நான் கல்யாணம் ஆகி வந்து தம்பி வயித்துல இருக்கும்போது. அ இது வந்து 3வது வருஷ பண்டிகை. ரொம்பவே சிறப்பா நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தடுத்து என்ன பண்ணோம், நாங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்து ஒரு சில அ விஷயங்கள்லாம் பண்ணுவோம். அது என்னங்கிறத அடுத்த வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்றேன். அவ்வளோதாங்க. அன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. இந்த அழகான வியூவோட நாளைக்கு என்ன பண்ண போறோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.